நூலுக்கு அறிமுக உரை கொடுத்த ஈஎன் சிவா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பும். தோடையம் அப்படின்னா சங்க இலக்கியத்துல துடி அடிச்சு கடவுள் அடைக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு பேர் தான் தோடையம். நான் இதை எதை மீன் பண்ணி இங்க எழுதியிருக்கேன் அப்படின்னா, தோடையத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன்னா, சமூகத்திற்கு எதிரான வன்முறைகளை அநீதிகளை களை எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு கருவி இருக்கு, அதுதான் இந்த தோடையம். அப்ப என்கிட்ட இந்த பாடல் இருக்குன்னா, இந்த பாடலுக்கு பதில் சொல்லக்கூடிய கடவுள் எங்க இருக்கிறாருன்னு இந்த சமூகத்துக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். தோடையம் அப்படின்னா கடவுளை அழைக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த தோடையம் பாடலுக்கு நான் எழுதிட்டேன், நான் இந்த சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு குரல் எழுப்புகிற கடவுள் எங்கன்னு நான் கேட்கிறேன். என்னுடைய கவிதைகள் பெரும்பாலும் காத்திரமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் வாழ்ந்த சூழல், நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள், நான் சந்திக்கிற நிகழ்வுகள், எனக்கு நடக்கக்கூடிய அநீதி. நம்ம அமைதியா இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெண் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க இல்லையா? பெண் உடல் அரசியலை மையப்படுத்தி அதிகமா நான் எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண்ணுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு அரசியல் இருக்கு. முடி இவ்வளவுதான் வச்சுக்கணும்னா அது ஒரு அரசியல், தோடு சின்னதா போட்டா அது ஒரு அரசியல், தங்க நகை போடலன்னா அது ஒரு அரசியல், ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அது ஒரு அரசியல், புடவை கட்டினா அது ஒரு அரசியல், கொலுசு போட்டா அது ஒரு அரசியல், ராத்திரி 10 மணிக்கு வெளியே போனா அது ஒரு அரசியல், ஒரு ஆண் நண்பருடன் வெளியே போனா அது ஒரு அரசியல், தனக்கு பிடிச்ச துணையை தேர்ந்தெடுத்தா அது ஒரு அரசியல். பெண்ணை சுற்றி இந்த சமூகம் ஒரு அரசியலை கட்டமைச்சுட்டு நம்ம ஓடவே முடியாத அளவுக்கு இந்த பெண்ணை சுற்றி ஒரு அரசியல் சுழன்று கொண்டே இருக்கு. ஒரு ஆண் எடுக்கக்கூடிய ஒரு எளிமையான முடிவை பெண்ணால் அவர்கள் எடுத்துடவே முடியாது. வீட்டுல போய் ஒரு ஆண் தைரியம் நான் இந்த பெண்ணை தான் திருமணம் செய்துக்க போறேன், இந்த பெண்ணை தான் நான் காதலிக்க போறேன் அவ்வளவு தைரியமா சொல்ல முடியும். ஆனா தற்கால சூழல்ல ஒரு பெண் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. தோட சாய்மீரா சொன்னாங்க, இந்த மாதிரி அரசியல் குறித்து நிறைய கவிதைகள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஔவையார், காக்கை பாடினியார், நச்சல்லையார் எழுதும் பொழுதே அரசியல் பெண் அரசியல் துவங்கிடுச்சு. நம்ம ஔவையார் இளமையான ஒரு பெண், அந்த இளமையான பெண்ணை வயதானவர்கள் காட்டும் பொழுதே அந்த பெண்ணுக்கான ஒரு அரசியல் உருவாகிடுச்சு. அப்ப காலம் காலமாக பெண்ணுக்கான அரசியலை யார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா பெண் தான். அப்ப பெண்ணுக்கான அரசியலை இந்த பொது வெளியில, இந்த பொது கொள்கைகளை போற்றக்கூடிய, நாம் சமம் என்று பார்க்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இணைந்து இணக்கமாக எப்போது பேசுவாங்கன்னா அதுதான் அப்ப பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அமைதிகளுக்கு குரல் எழுப்பக்கூடிய ஒரு விதமாக நான் பார்க்கக்கூடியது என்னுடைய. அப்ப என்னுடைய எழுத்தை நான் ஒரு கலையாக பார்க்கிறேன்னா அது 2ஆம் பட்சம். என்னுடைய எழுத்தை நான் வார்த்தையாக பார்க்கிறேன்னா நான் 2ஆம் பட்சம். என்னுடைய எழுத்தை நான் முதன்முறையாக சுதந்திரமாக பார்க்கிறேன். ஒரு கவிதைக்கும் கவிஞர்களுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சொற்களுடைய உரையாடலை தாண்டி வெக்காபுலரி சொல்லக்கூடிய சொற்களுடைய ஆளுமை அதிகமா இருக்கும். ஒரு கவிதை நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழிகள் சொல், குடிநகை பார்த்தீங்கன்னா மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை தொகுப்பு போட்டிருக்காங்க. அப்ப வெளிப்படை தன்மையாக நம்முடைய உடல் குறித்து எழுதக்கூடிய இந்த சூழலில் பெண்கள் இயங்கும் பொழுது அதை மற்றவர்கள் என்ன கண்ணோட்டத்துடன் பார்க்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்விப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை ஒரு ஆண் பயன்படுத்தும் பொழுது கூட அது தன்னை பற்றியதாக இருக்காது, பெண்ணினுடைய உடல் உறுப்புகளை குறித்ததாக இருக்காங்க. யாரையாவது இழிவுபடுத்தி பேசினா கூட பெண்ணை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த சமூகம் இழிவாக கருதிட்டு, அம்பேத்கர் ரொம்ப போராடி தாழ்த்தப்பட்ட பெண்களுடைய மாநாட்டுல 3000 பெண்களுக்கு மத்தியில சொல்றாரு. சாய்மீரா அவங்க சொன்னாங்க, பெண்கள் வெறும் உடையணிஞ்சுக்கிறதுல மட்டும்தான் ஆர்வம் செலுத்துறாங்க, நாமெல்லாம் மேலாடையை அணியக்கூடாதுன்ற இடத்துல இருந்து இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போறதுக்கு நகர்ந்து பெண்ணுக்கான அரசியல் நகர்வுதான். அது ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம முடிவை
எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட்டா இருந்தது. என்ன அப்படின்னா, we should be clear in our point. நம்ம இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வரோம், இன்னொன்னு நமக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல நாம வந்து கிளாரிட்டியா இருக்கணும். எனக்கு 26 வயசா இருக்கு. கடந்த 4 வருஷமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப வீட்டுல போர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் we should decide our life. என்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. பேச்சுரிமை, சொத்துரிமை, எழுத்துரிமை எல்லாமே இருக்கும் பொழுது இதை பயன்படுத்தக்கூடிய நபராக யார் இருக்கணும்? நானாக இருக்கும். அதை மற்றவங்க கையில கொடுத்துட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லவே கூடாது. இன்னொன்னு, நான் ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சைலண்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு 270 குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். அந்த 270 குழந்தைகள் யார் அப்படின்னா என்னுடைய சமூகத்தை சேர்ந்தது. நான் சமூகம் என்று சொல்வது என்னன்னா, பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வன்முறைக்கு உள்ளாகப்பட்ட ஒரு குழந்தைகளை மேல் வரணும். எந்த சமூகத்துல நான் நின்று நான் உழைக்கிறேனோ அது என் சமூகமாக மாறுது. அது மேல்தட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியாக இருக்கும், கீழ்த்தட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியாக இருக்கும். அப்ப அநீதி எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம சமூக நீதியை கொடுக்க வேண்டும். அந்த சமூக நீதிக்கு நம்ம செயல்பாட்டாளராக மாற வேண்டும். அந்த செயல்பாட்டாளராக மாற வேண்டும் என்றால் எனக்கு கவிதை தேவைப்படுகிறது. அந்த கவிதை எனக்கு ஒரு சுந்தரத்தை தருகிறது. அங்க நான் ஒரு மனுஷியாக மாறேன். என்னுடைய வாழ்நாளின் ஆத்ம திருப்தி என்பது நான் சமூகத்தில் இணைந்து செயல்படுவது அல்ல. நான் சமூகத்தில் இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு உணர்த்துறது, நானும் உனக்காக நிற்கிறேன் என்று மற்றவர்களுக்கு உணர்த்துறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் நான் நிற்பது இல்லை, அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதுதான். இன்னொன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு செயல்பாட்டுறாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. ஒரு 2 நாள் டூர் போடலாம், அந்த டூர் கூட எடுத்துக்கலாம். ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு போகலாம், அதை மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் கேட்டு அறிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு இவ்வளவு அநீதிகள் நடந்திருக்குன்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அரசாங்கத்துக்கு அதை வந்து சொல்லலாம். நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம். இந்த சமூகத்துக்கான நகர்கள் இருக்கான். நாம என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறோம், நாம என்னவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கவிதைகள் முழுவதும் ஏன் பெண்ணை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா, எதெல்லாம் எனக்கு கிடைக்கல, எதெல்லாம் எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி அநீதியா இருக்குது அப்படின்றத பத்தி நான் அதிகமா பொருள்படுத்தி தான் ஆகணும். ஒரு சாதாரண இப்ப இளையவன் சிவா அவர்கள் வந்து நிறைய கவிதைகள் வந்து 2 லைன் சொன்னாங்க. என்னுடைய கோபத்திற்கு, என்னுடைய மாத்திரத்துக்கு காரணமான ஒரே ஒரு கவிதையை வந்து நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நீங்க வந்து சமூக செயல்பாடுகளை என்னால மாற முடியல, நான் வந்து இந்த சமூகத்துல ஒதுங்கி நிற்கிறேன் அப்படிலாம் இல்லை. நம்ம உண்மையாவே இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணதுக்காக இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். புதுச்சேரியில வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்களே ஆர்த்தி, அவங்களுக்காக எழுதின ஒரு கவிதை. அவங்க ஒரு கடிதம் எழுதியிருந்தா, அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஆர்த்தியின் கடிதம் பேரு. அன்புள்ள அப்பாவிற்கு, அப்பா, எனக்காக நீ போராட வேண்டாம், சாலை மறியல் செய்ய வேண்டாம், அரசிடம் மன்றாடவும் வேண்டாம், நீதித்தாயிடம் உதவி கோரவும் வேண்டாம். நான் இப்போது கடைசி வரிசையில் தான் இருக்கிறேன் அப்பா. எனக்கு முன்பாக ஆசிபா மற்றும் நிர்பயா அக்காவுடன் இருக்கிறார்கள். கவலை வேண்டாம், எனக்கு பின்னால் இன்னும் 1000 இடங்கள் காலியாக இருக்கிறது. செயற்கைக்குள் அனுப்பியதெல்லாம் போதும், என் இடுப்பிற்கு கீழ் மாட்டிக்கொள்ள இரும்பு வளையங்கள் செய்தார்கள். 100க்கு 300 முறை ஜெய் ஸ்ரீராம் சொல்லியும் என்னை காப்பாற்ற அயோத்திராமன் வரவில்லை, ஏனைய கடவுள்களும் கூட. அப்பா, எல்லா அம்மாக்களும் மனிதர்களை பிரசவிப்பதில்லை என என் மரணத்தில் தான் அறிவேன். அப்பா, எல்லா அம்மாக்களும் மனிதர்களை பிரசவிப்பதில்லை என என் மரணத்தில் தான் அறிந்தேன். அந்த சாக்கடை மூட்டையில் இருந்து என்னை ஏந்திய போது காணாமல் போயிருந்ததா என் கைசதை. நம்ப வேண்டாம், எனக்கான நீதியும் அப்படித்தான் காணாமல் போயிருந்தது. அப்பா, என் மார்பிடித்தார்கள், துகில் ஒடித்தார்கள், மானம் காக்க முற்பட்ட போது என் உடல் ஒடித்தார்கள். எனக்கு தெரியும் அப்பா, இனி திருவிழா கூட்டத்தில் அழகிய உடையில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு பெண் பொம்மையை பார்த்தால் உங்களுக்கு ஒருபோதும் இனி சிரிப்பே வரப்போவதில்லை. அப்பா, நஷ்ட ஈடு கொடுத்தார்களா? அதில் 1000 கஞ்சாமரங்கள் நடுங்களப்பா. அதன் அடியிலேயே இனி 1000 ஆர்த்தியையும் நடலாம். அப்பா, காமத்திற்கு தான் சாதி, மத, இனம், வயதென எதுவும் தெரியாது, சட்டத்திற்குமா? நான் கணிதராத மரம். என் உடல் முழுவதும் இப்போது உழைத்திருக்கிறது அவர்களின் கஞ்சா விரல்கள். அப்பா, இந்த மண்ணில் தானே பிடித்தீர்கள் எனக்கு பிடித்த பொம்மையை, எனக்கு பிடித்த ஆடையை, எனக்கு பிடித்த